Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. In the video la namma 11th standard biozoology kingdom animaliaல patterns of symmetry பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். First symmetry அப்படினா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அனிமலோட பாடி அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம symmetry அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு அனிமலை நம்ம ஈக்குவல் ஹாஃப்ஸாக கரெக்டாக ரெண்டு பாதியாக பிரிக்கும்போது அது ஒரே மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இதெல்லாம் வச்சு நம்ம சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஏசிமெட்ரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஏ அப்படின்னு ஸ்டார்ட் ஆனாலே சயின்டிஃபிக்கில் தான் இது அதிகமாக இருக்கும். அப்படி ஏன்னு ஸ்டார்ட் ஆனாலே அது ஆப்சண்ட் அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ ஏசிமெட்ரி அப்படின்றது சிமெட்ரி இல்லாமல் இருக்கிறது, ஆப்சன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரினாலே ரெண்டு பாதியாக பிரிக்கும்போது ஒரே மாதிரி இருக்கிறதா சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் இந்த ஏசிமெட்ரி. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்பான்சஸ் அண்ட் அடல்ட் கேஸ்ட்ரோபாட்ஸ். அடல்ட் கேஸ்ட்ரோபாட்ஸ் அப்படின்றது ஸ்னெயில், அதாவது நத்தையை தான் அடல்ட் கேஸ்ட்ரோபாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னெயிலுக்கும் ஸ்பான்சஸ்க்கும் இந்த ஏசிமெட்ரிக்கல் பாடி அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும். அதாவது இப்போ நான் ரெண்டாக பிரிக்கும்போது எனக்கு ஈக்குவல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது, ஒரு இர்ரெகுலர் ஷேப்பாக, அதாவது இது வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்குது அப்படின்றது நம்மளால் சொல்லவே முடியாது. அதான் இர்ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் எப்படி வந்து அந்த அனிமலை நம்ம டிவைட் பண்ணாலும் அதை வந்து நம்ம இந்த ஷேப்பு தான் இருக்குது அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸை தான் ஏசிமெட்ரிக்கல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஸ்பான்சஸ் அண்ட் ஸ்னெயில்ஸ். அதுக்கான பிக்சர் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பான்ஜீலியா, வாக்ஸியா, லுகோசொலீனியா, இது எல்லாமே ஏசிமெட்ரிக்கல் அனிமல்ஸ் தான். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.